அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்றைய பகுதியில் இரண்டாவது ஜுசுவை குறித்து பார்க்கவிருக்கிறோம். இரண்டாவது ஜுசுவில் 3 பகுதிகள் இருக்கிறது. நேற்றைய ஜுசு ஒன்றில் 2 உதாரணங்களை பிரதானமாக பேசிய அல்லாஹ் இன்று இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கியிருக்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு தந்ததற்கு பிறகு 2 பெரிய மாற்றங்கள் நடைபெறுகிறது. எப்போதுமே சரி, ஒரு அரசாங்கம் அமையணும்னா அரசாங்கம் மாறுகிறது, அரசியல் அமைப்பே மாறுகிறதுனா 2 மாற்றப்பட வேண்டும். ஒன்று கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்படணும், இன்னொன்று பார்லிமெண்ட் மாற்றப்படணும். இங்கே அந்த துணையில் ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்பட்டு விட்டதை குறித்து முதலாவது பகுதி பேசியால் இரண்டாவது பகுதியில் பார்லிமெண்ட் மாற்றப்படுகிறது. அப்படின்னா இதுவரை பைத்துல் முக்கதஸை நோக்கி தொழுது வந்தவர்களை அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுவ சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து இரண்டாவது ஜுசு தன்னுடைய கருத்தை பேச ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா இந்த உம்மத்தை அல்லாஹ் உம்மத்தை வசத்தாக நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்ற அந்த பொறுப்பையும், நடுநிலை சமுதாயம் எல்லாவற்றிலும் நடுநிலை சமுதாயம், இது இந்த உலகத்திற்கு வந்த அந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றுக்குமாக நடுநிலை சமுதாயம், மதத்திற்கும் உலக மோகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தரமாக இந்த மார்க்கத்தை பேணுபவர்கள் இருப்பார்கள் என்ற அந்த பொறுப்பையும், இந்த செய்தி உங்களுக்கு வந்து விட்டமையால் உங்களுடைய தூதர் எந்த செய்தியை உங்களுக்கு சொன்னார்களோ அந்த செய்தியை உங்களை சார்ந்த மக்களுக்கு, நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு, மக்களுக்கு வாழும் காலகட்டத்தில் எத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பையும் உணர்த்தக்கூடிய அந்த பொறுப்பை இரண்டாவது ஜுஸின் முதல் பக்கத்தில் எல்லாம் பேசுகிறான். அதனை ஒட்டி இந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலையாக இருப்பதற்கு 2 செய்திகளை இங்கே இரண்டாவது பக்கம் சொல்கிறது. அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைப்பதற்கு நீங்கள் தொழுகையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்து ஆழமாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த தூதர் ஏன் அனுப்பப்படுகிறார் என்பதை குறித்து இந்த பக்கம் பேசுகிறது. அவர் உங்களுக்கு ஆயத்தை ஓதி காமிப்பதற்காகவும், உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகவும் இந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் உங்களுக்கு செய்தமையால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்ற அந்த முத்தாய்ப்பான செய்தியையும் இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. அதனை ஒட்டி யார் ஹலால் ஹராமை பேணுகிறாரோ அவருக்கு இறைவனிடமிருந்து உதவி வரும் என்ற அந்த செய்தியும், நீங்கள் இந்த ஹலால் ஹலாம் பெற வேண்டும் என்றால் இறை சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்திகளை 25வது பக்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதற்கு பிறகு மிக பிரபலமான ஆயத்துல் பிர் என்று சொல்லப்படக்கூடிய எது நன்மையான காரியம் என்பதை குறித்து 27வது பக்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதில் நீங்கள் அல்லாஹ்விற்கு நம்பிக்கை கொள்வது போல், மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது போல், நீங்கள் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது போல் சக மனிதர்களுக்கும் நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயத்தை வலியுறுத்துவனாக 2 ஹுக்குக்குல்லா ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும், அதே போல் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என ஆயத்துல் பிர் 177வது ஆயத் நமக்கு அறிவுறுத்துகிறது. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியில் ஒரு நீண்ட தஃப்சீர் என்னது செய்யப்படுகிறது. இஸ்லாமிய ஷரியாவுடைய 23 கட்டளைகளை குறித்து, இஸ்லாமிய ஷரியா எதனை வலியுறுத்துகிறது என்பதை குறித்து இந்த பக்கங்கள் பேசுகிறது. முதல் செய்தி, ஷரியாவுடைய முதல் இலக்கே மனித உயிர்களை காப்பாற்றப்படுவது. அதற்காக இங்கே கிசாஸ் என்ற அந்த சட்டம் என்னது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பழிவாங்குதல் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? அநியாயமாக மக்கள் கொல்லப்படுவது. ஷரியா உயிர்களை பாதுகாப்பதற்காக இறக்கி அதனுடைய முதன்மை நோக்கமாக உயிர்களை பாதுகாப்பது. அதற்காக கிசாஸை குறித்து இந்த பக்கம் பேசுகிறது 28வது பக்கம். அதனைத் தொடர்ந்து உயிர் பாதுகாக்கப்படுவது போல் இரண்டாவதாக அவர்கள் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வசியத்தை குறித்த அந்த செய்திகள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒருவர் இறக்கும் தருவாயில் தனக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்களை எப்படி பகிர்வானம் செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறை இங்கே சொல்லப்படுகிறது. 3வது செய்தி நோன்பை குறித்து மிக விரிவான உரை இந்த பக்கத்தில் 29வது பக்கங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நோன்புக்கான அந்த வரையறைகள், நோன்பு தக்வாவை அதிகப்படுத்தும் என்ற செய்தியும், இதற்கு விதிவிலக்காக நோயாளிகள் இருப்பவர்கள் எவர்கள் பயணம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது இந்த அந்த செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. யாருக்கு முழுமையில் நோன்பு வைப்பதற்கான தாக்கத் பெறவில்லையோ அவர்களுக்கு அதற்கு பதிலாக ஃபித்யா செய்வதற்கான அந்த சலுகையும் இந்த 3வது அம்சமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 4வதான செய்தி பெண்களை குறித்த அந்த செய்தி நம்மால் பார்க்க முடியுது. அவர்கள் உங்களுக்கு ஆடைகளை போல் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், ஒருவர் மற்றவருடைய கணவனும் மனைவியும் அவர்கள் உரிமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை 4வது சட்டமாக பார்க்கிறோம்.
5வது ஏத்திகாஃபை குறித்த அந்த செய்தி நம்மால் 29வது பக்கங்களில் பார்க்க முடிகிறது. 30வது பக்கத்தில் லஞ்சம், பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக, சட்டங்களை வளைப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான அந்த தடை உத்தரவு நம்மால் பார்க்க முடிகிறது 188வது வசனங்களில். அதற்கு பிறகு மிக டீட்டெயில்டாக 7வதாக ஹஜ்ஜை குறித்து மிக டீட்டெயில்டாக அல்லாஹ் இந்த பகுதியில் பேசுகிறான். எதற்காக ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கான கிரிகைகளை குறித்து பேசுகிறான். மிக முக்கியமாக ஃபலா ரஃபஸ ஃபலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், மூன்று விதமான சட்டங்கள் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அவர்கள் எந்த விதமான தாம்பத்திய உறவும், அதே போல் தீச்சொற்கள் பேசுவதும், அவர்களுக்கு மத்தியிலே தர்க்கம் செய்வதையும் ஹஜ் காலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மால் பார்க்க முடியுது. 7வது செய்தி. 8வது செய்தி ஜிஹாதை குறித்த, ஜிஹாத் செய்வதற்கான அந்த வரையறை கொடுத்த, எங்கெல்லாம் ஃபித்னாக்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் குழப்பங்கள் நடக்கிறதோ அதை நிறுத்துவதற்காக ஜிஹாத் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியும், இன்று அந்த பரவலாக அந்த வார்த்தையை மக்கள் மிக தவறுதலாக புரிந்து கொள்ளிப்பதையும், ஜிஹாத் என்றால் மிக தொடர் முயற்சி, இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைபெற செய்வதற்காக, ஃபித்னாவை குழப்பங்களை பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிப்பதற்காக செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஜிஹாத் என்ற அந்த செய்தியில் 8வது அம்சமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 9வதாக இன்ஃபாக், செலவு செய்தலை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. என்ன செலவு செய்வதில் இருக்க வேண்டிய எக்ஸ்ட்ரீமிசமே, 2 விதமான எக்ஸ்ட்ரீம் நிலையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை 9வது அம்சமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 10வதாக அவர்கள் மது மற்றும் சூதாட்டம் இந்த மார்க்கத்தில் முற்றுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற அந்த செய்தியும், அந்த மது மற்றும் சூதாட்டத்தில் நன்மைகள் இருந்தாலும் அதனை விட மிக அதிகமாக அதனுடைய தீமைகள் இருக்கிறது என்பதை வலியுறுத்தக்கூடிய அந்த செய்திகளை நம்மால் இந்த 10வது அம்சமாக பார்க்கிறோம். 11வதாக அனாதைகளுடைய பொருள்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. 11வது அம்சமாக அனாதைகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 12வது அம்சமாக நிக்காவுக்கான வலியுறுத்தல்களை குறித்தும், எக்காரணத்தை கொண்டும் இறை மறுப்பாளர்களை நீங்கள் நிக்கா செய்யக்கூடாது என்ற அந்த தடை உத்தரவையும், அவர்கள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தெடுத்தாலும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 13வது செய்தியாக மாதவிடாய் காலங்களில் பெண்கள் நடத்தப்படுவதை குறித்தும், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது, அது ஒரு நோய்க்கான காலம், அவர்களுடன் உறவில் ஈடுபடுவதை தவிர பிற அனைத்தையும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்தை 13வது செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. 14வது செய்தியாக ஈலாவுடைய காலங்களில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் அதனை தீர்ப்பதற்கான 4 மாதங்களுக்கான கெடு இங்கே விதிக்கப்படுகிறது. அதற்குள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அனுமதியோ அல்லது பிரிந்து வாழ்வதற்கான அந்த முடிவோ எடுக்கப்பட வேண்டும் என்பதை 14வது செய்தியாக பார்க்கிறோம். 15வது செய்தியாக தலாக்கை குறித்து மிக நீளமான உரை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா காலங்களிலும் கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலும், அந்த முயற்சிகளை அந்த தம்பதிகளால் செய்ய முடியாவிட்டால் இரு சாராருடைய குடும்பத்தார்கள் பங்கேற்று சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்கள் இணைந்து வாழ்வதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸில் அவர்களால் இணைய முடியாது என்றால் அவர்களுக்கான தலாக் நிறைவேற்றப்பட வேண்டும். தலாக் ஒரு முறை அவர்களுடைய மாதவிடாய் காலம் அல்லாத காலங்களில் ஒரு முறை கூறினால் அதற்கு பிறகு 3 மாத காலத்திற்குள் அந்த கணவன் அந்த மனைவியை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நிரந்தரமாக 3 மாதங்களுக்கு பிறகு இருவருக்குமான நிரந்தர மனமுறிவு நடைபெற்றுவிடும் என்ற அந்த செய்தியை குறித்து 15வது சாராம்சமாக நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த தலாக்குனின் விஷயங்களில் சமகாலங்களில் முஸ்லீம்கள் எத்துணை அனாச்சாரமாக நடந்து கொள்கிறார்கள், எத்துணை எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொல்வது என்ற அந்த நடைமுறையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதாக பார்க்கிறோம். 16வது செய்தியாக குலாவுக்கான உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே கணவன் தலாக் தருவதற்கு மறுக்கிறானோ பிறகு தானமாக முன்வந்து குலா கொடுப்பதற்கான அந்த உரிமை பெண்களுக்கு 16வது செய்தியாக பார்க்கிறோம். 17வது செய்தியாக ஹலாலாவை குறித்து, அதாவது நீங்கள் தலாக் செய்துவிட்ட பெண்களை ஒரு காலமும் நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே மிக நிதானித்து இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். எந்த கேஸ் தவிரனா அவர் வேறொரு கணவரை மனம் முடித்து அவர் நேச்சுரலாக அவர் இறந்தாலே தவிர நீங்கள் அந்த மனைவி எடுத்துக்கொள்ள முடியாது என்ற அந்த தடை உத்தரவு இங்கே பேசப்படுகிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக எத்துணை விமர்சனங்கள் இன்றளவும் வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 18வது செய்தியாக இப்படி தலாக் விடப்பட்ட பெண்களுக்கான இத்தாவை குறித்து, அவர்கள்
பீரியட் என்னது, அவர்கள் இத்தாவில் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும். 19வதாக இந்த தலாக்குக்கு பிறகு அவர்கள் மறுமணம் செய்வதற்கான அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த முடிவை அந்த பெண் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த உரிமையும் 19வது செய்தியாக பார்க்கிறோம். 20வது செய்தியாக இந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் பால்குடி காலங்களில் அவர்கள் இருந்தால் அதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவினையும் தலாக் விடப்பட்ட கணவனாக இருந்தாலும் அவனே அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தல் இங்கே சொல்லப்படுகிறது. 21வதாக இயற்கையாக மரணிக்கக்கூடிய கணவனுக்கு பிறகு இத்தா இருக்கக்கூடிய காலம் 4 மாதங்கள் 10 நாட்கள் என நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் அந்த இத்தாவை பேண வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தல் இங்கே சொல்லப்படுகிறது. 22வதாக மகர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும், இந்த மகர் எதற்கான இண்டிகேஷனாக இருக்குன்னா அந்த கணவன் தன் மனைவிக்கான மொத்த பொருளாதார சுமையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை முன்வந்து சொல்லக்கூடிய அந்த இண்டிகேஷனாக இந்த மகரை பார்க்கிறோம் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. 23வதாக இத்தாவில் இருக்கக்கூடிய சமயங்களில் அவளுக்கு ஆகக்கூடிய செலவினங்களை முழு பொறுப்பையும் தலாக் விடப்பட்ட கணவனாக இருந்தாலும் அவனே எடுக்க வேண்டும் என்ற செய்தியும், அவள் பிரெக்னென்ட் லேடியாக இருந்தால் 9 மாதங்களுக்கான செலவை அந்த கணவன் எடுக்க வேண்டும் என்ற நிலையும், அவர் பிள்ளை பேர் எடுத்துக்கொண்டால் 2 ஆண்டுகளுக்கு அந்த பிள்ளைகள் பால்குடி காலம் முடிக்கும் வரை அதற்கு ஆகக்கூடிய எல்லா செலவினங்களையும் அந்த கணவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை 23வது செய்தியாக நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த செய்தியை நாம் எங்கே பார்க்க முடிகிறது? இந்த சமகாலங்களில் தலாக் விடப்பட்டாலும் அந்த தலாக் இத்தாவுடைய காலங்களில் தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்க வேண்டும் வலியுறுத்தக்கூடிய இந்த செய்தியை இங்கே சண்டை ஆரம்பித்த உடனே பையன் தூக்கிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு போகிறவர்களையும் நம்ம கம்பேர் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா 23 சாராம்சங்களை, இந்த ஷரியத்தினுடைய சாராம்சங்களை இந்த பகுதி பேசுகிறது. இந்த ஜுஸுனுடைய 3வது பகுதிக்கு வருகிறோம். இங்கே சாமுவேல் நபியை குறித்தும் அவர் அரசனாக தாலூத் அவர்களை நியமித்ததை குறித்தும் அதற்கு எதிராக பனி இஸ்ரவேலர்கள் கருத்து தெரிவித்ததை குறித்தும் இங்கே எல்லாம் பேசுகிறான். அவருக்கு எதற்காக தாலூத்தை அரசனாக நியமித்தார் என்பதற்கான 2 காரணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அவர் குலப்பெருமையின் காரணமாக அல்ல, மாறாக அவர் அறிவும் உடல் வலிமை மிக்கவராக இருந்தார், அவருக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சு என்ற அந்த காரணத்தினால் அவர் அரசனாக நியமிக்கப்பட்டார் என்ற அந்த செய்தியும், இவர்கள் ஜாலூத் என்ற அந்த கொடியவனுக்கு எதிராக படை திரட்டி சென்ற பொழுது இங்கே தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் இருந்தவர்களுக்கு இப்படி ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள், வழியில் 6 வரும், நீங்கள் கையளவு தண்ணீரை தவிர நீங்கள் அதிகமாக குடிக்க வேண்டாம் என கட்டளையிட்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் மிக அதிகமாக தண்ணீர் குடித்து எங்களால் உங்களுடன் போருக்கு வர முடியாது என அவர்கள் சொன்ன அந்த காரணங்களை குறித்தும் கண்டனங்களை இந்த பகுதி நிறைவு பெறுகிறது, இந்த பகுதி விளக்குகிறது. அடுத்ததாக இந்த ஜாலூத் அவர்களுக்கு எதிராக வந்த இந்த போரில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் சின்னஞ்சிறு 16-17 வயது மைக்கத்தக்க அந்த நபர் அந்த பெரும் கொடியவனை வீழ்த்தி அந்த காட்சிகளை பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் இப்படி முடிவு செய்கிறான் இந்த ஜுசுவை, கம் மின் ஃபியத்தின் கலபத் ஃபியத்தின் கசீரத்தின் பீதினில்லா, எத்தனை சிறிய படைகள் பெரும் படைகளை வெற்றி கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைகளால் என சொல்லக்கூடிய இந்த காட்சியையும் சமகாலங்களில் நடக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலுடைய அந்த தாக்குதல்களையும் நம்மால் நினைவு கூற முடிகிறது. இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக ஜுஸு 2 இருக்கிறது என அல்-குர்ஆன் ஹதியுல் ஈமான், அல்-குர்ஆன் மிஸ்குல் ஹிதான்.